அன்றைக்கி மாதம் 100 மொபைல் விற்றோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் மாதம் ஒரு 35,000 ஃபோன் விற்கும். சத்யான்ற பேருக்கு ஏதாவது காரணம்? நான் படித்தது எல்லாமே எங்கள் அப்பா கிட்ட தான். லைஃப்லனாலும் சரி, பிஸ்னஸ்னாலும் சரி. சூப்பர். அவர் தான் உண்மையான காலேஜ். நீங்கள் படித்த காலேஜ் கண்டிப்பாக உண்மைதான். இதுதான் உங்களோட ட்ரீம் கார்? ஆமாம். அதுக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட ஒரு டார்கெட் ஒன்று. அது என்ன டார்கெட்? சத்யாவின் பேரை சொன்னா சந்தோஷம், நம் இல்லமெங்கும் உள்ளமெங்கும் கொண்டாட்டம். தமிழ்நாடெங்கும் சத்யா, உங்கள் வீடெங்கும் சத்யா, உங்கள் சத்யா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு another episode of CEO in the House with me RJ Vignesh. அண்ட் இந்த CEO in the Houseல ஒரு பிராண்ட், அந்த பிராண்ட் உருவாகிறதுக்கு பின்னாடி எத்தனை பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அதை நிறுவனவங்க, நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அவங்களே அவங்கக்கிட்ட அதனுடைய சக்ஸஸ் மந்த்ராஸ் என்ன, இன்றைக்கி இந்த உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய பயணம் இருந்திருக்கு, இதெல்லாம் அவங்க கூட பேசி சந்தோஷமாக நினைவுகளை பகிர்ந்ததுக்கான ஷோ தான் இந்த CEO in the House. அப்படி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பிராண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய வெற்றி பெறுறோம், நம்ம நிறைய உழைக்கிறோம், உழைப்பினுடைய வழியில் வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றி கிடைச்சா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இந்த சந்தோஷத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தொடர்ந்து உழைக்கிறோம், தொடர்ந்து வெற்றி கிடைக்கும், தொடர்ந்து சந்தோஷமாக இருக்கும். இது ஜென்ரல் பிராண்டினுடைய ஸ்டோரி. ஆனால் இந்த பிராண்ட் அவங்க உழைச்சி வெற்றி பெற்று சந்தோஷம் அடைஞ்சு இந்த சந்தோஷத்தை உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சி ஸ்ப்ரெட்டிங் த ஹாப்பினஸ் அப்படிங்கிறதையே அவங்களுடைய கோலாக மோட்டோவாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லைஃப்பை ஈஸியாக்கணும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மிஷன் என்னன்னு கேட்டால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையும் சந்தோஷத்தை பரப்பணும், கம்ஃபர்ட்டை கொடுக்கணும், அதுதான் எங்களுடைய கோல், மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷன் அண்ட் மிஷன் கேரி பண்ணக்கூடிய ஒரு பிராண்டினுடைய நிறுவனராக இன்னைக்கு அதை நிர்வகிக்கக்கூடியவராக வந்திருக்கக்கூடிய திரு ஜாக்சன் சாமுவேல் அவர்கள், டைரக்டர் ஆஃப் சத்யா ஏஜென்சிஸ் அவர்களை வரவேற்கிறோம். ஆன் டு CEO in the House. வணக்கம். வணக்கம். சத்யா, உங்கள் சத்யா அப்படின்றது சப்கான்ஷியஸாக நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சத்யா அப்படிங்கும்போது. அப்படிப்பட்ட ஒரு பிராண்டை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பில் இந்த இளம் வயசில் நீங்கள் அதுக்கான பொறுப்பை எடுத்து இப்போ வெற்றிகரமாக அடுத்தடுத்த கட்டம், இன்னும் சொல்லப்போனால் புலிப்பாய்ச்சலுக்கு தயாராக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அப்படி இது எவ்வளோ பெரிய பொறுப்பாக இருக்குது, எவ்வளோ பயமாக இருக்குது? எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு எப்படி சொல்ல, நம்ம எஃபர்ட் ஜாஸ்தியாக போட்டுட்டு இருக்கோம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மெயின்டைன் பண்ண. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சின்ன வயசுனாலுமே நம்ம மேலே வச்சுருந்த நம்பிக்கை அப்படி. ஸோ அதை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும். ஸோ என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் அதை போட்டிருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ ஒரு 40 வருஷத்துக்கும் மேலே ஆகிடுச்சு. 1980களில் தூத்துக்குடியில் ஆரம்பித்து சிட்டியெல்லாம் இல்லைப்பா, டவுன் சவுத்துலேருந்து ஒருத்தர் சிட்டியை தாண்டி இன்றைக்கி இந்தியா முழுவதும் 300+ கிளைகளோடு இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்துருக்கு. சத்யாவினுடைய தொடக்கத்திலேருந்து இதுவரையிலையும் உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியும், எங்களுக்கு அதை புரியுற மாதிரி. ஸோ 1983 தாத்தா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தாத்தா சந்தர்ப்ப சூழ்நிலை கண்டினியூ பண்ண முடியல, தாத்தா தவறிட்டாங்க. ஸோ 18 வயசில் எங்கள் அப்பா டேக் ஒர்க் பண்ணாங்க, அவங்க 18 இருக்கும்போது. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 33 இயர்ஸ் இன்டு த பிஸ்னஸ். அப்பா மோர் தென் 35 இயர்ஸ். நான் 2017 ஜாயின் பண்ணேன். ஸோ 2017 காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட்னு சொல்ல முடியாது, அப்படி பாதியிலே படிக்காமல் அப்படி இன்டூ பிஸ்னஸ் வந்துட்டேன். ஸோ அப்படி தான் இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர். ஸோ 2017 ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 8 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் உள்ளே வர்றப்போ ஒன்று நினச்சிருப்பீங்களா, அப்பா இவ்வளோ வேலை செய்கிறாரு, அவர் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும், இதில் இந்த பொறுப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், அப்படி தான் சொல்லியிருப்பீங்க. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அப்பாவை? அண்ட் இன்றைக்கி எப்படி எவ்வளோ தூரம் அந்த பொறுப்பு உங்கள் கையில் எடுத்து? நான் 12th முடித்தோடனே நான் கடைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் 12th மார்க்ஸ் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எங்கள் அப்பா என்னை கடையில் போய் விட்டுட்டாங்க. ஸோ 2017 அப்படி காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது ஸோ அப்பாட்ட போய் கன்வின்ஸ் தான் பண்ணேன். ஆக்சுவலாக பயந்துகிட்டே போய் சொன்னேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொல்ல போனால், ஏன்னா காலேஜ் படிக்காமல் நம்ம கடைக்கு போகணும்னு சொல்லணும், எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஃபுல்லாகவும் முடிக்கலை, பிகாம் ஃபுல்லாக முடிக்கலை. ஸோ நான் பயந்துட்டு அப்பாட்ட தயக்கமாக தான் போய் சொன்னேன். பட் எங்கள் அப்பா அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. எனக்கே சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அப்படியே ஓகே சூப்பர், நல்ல விஷயந்தான், நீ கற்றுக்கலாம், நிறைய இங்கே கற்றுக்கலாம், நீ எங்கள் மற்றவங்க நீ MBA முடிச்சுட்டு வா, அங்கே போய் படிக்கலாம்னு சொல்ல, ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலான்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் ப்ராக்டிக்கலாக எனக்கு எடுத்த உடனே இது அப்படிலாம் கொடுக்கல. காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைமாக போனேன். ஸோ காலேஜ் விட்டுட்டுன்னு சொல்லும்போது ஒரு 6 months போனேன். டெய்லி 6 months போனப்போ எனக்கு ஒரு சென்னை ஜோன் ஃபுல்லாக நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 2018 சென்னை ஜோன் ஃபுல்லாக டேக் ஒர்க் பண்ணேன்.
அப்போது 2019 நாங்கள் மொபைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணும்போது எனக்கு அப்போ எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஏன்னா நான் சும்மா சென்னை ஜோன் ஆப்ரேஷன்ஸ் அதான் பார்த்துட்டு இருந்தேன். மொபைலோட பர்ச்சேஸ் எல்லாமே எனக்கு தான் பார்த்துக்கணும்னு சொல்லி 2019 ஃபெப்ரவரியில் நான் ஜாயின் பண்ணேன் மொபைல் ஃபுல்லாக. ஸோ அப்போது மொபைல் ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை ஸோ நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அந்த டைமில் எனக்கு சுத்தமாக என் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா என் மேலே நம்பிக்கை வச்சதுனால அந்த நம்பிக்கையை காப்பாற்ற என்னோட முழு எஃபர்ட் போட்டேன். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அன்றைக்கி மாதம் 100 மொபைல் விற்றோம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் மாதம் 35,000 ஃபோன் விற்றோம். அப்புறம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கணும்னப்ப அப்பா சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். இந்த பிராண்ட் இப்படி வளர்ந்துருக்கு, இதில் இதெல்லாம் நம்ம பண்ணிடவே கூடாது, இதில் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும், அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம்? ஸோ இது வரைக்கும் எங்கள் அப்பா எதுவுமே அப்படி சொன்னதே இல்லை ரெஸ்ட்ரிக்ஷனே. பட் ஏன்னா நான் கூட ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு தெரியும் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, அப்பாவுக்கு பிடிக்காது. ஓகே. ஸோ பேசிக் பிரின்சிபல் எங்களுக்குன்னு உண்டு. ஸோ அந்த பிரின்சிபலுக்குள்ளே நான் எல்லாமே பண்ணிக்குவேன். சூப்பர். ஸோ ஸ்ப்ரெட்டிங் இந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பரப்புவது தான் சத்யாவினுடைய மிஷன் அப்படின்னு இருக்கப்போ அதுக்கு வந்து ஒவ்வொரு டைமில் ஒரு எஃபர்ட் போட்டிருப்போம். பட் எவ்ரி 10 இயர்ஸ்க்கு பிஸ்னஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்குது. இப்போது இந்த 10 இயர்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இப்போ 17லேருந்து 6-7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த 10 இயர்ஸ்க்கு எப்படி எவால்வ் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த பிஸ்னஸ்? ஸோ அடுத்த 10 இயர்ஸ் ரொம்ப முக்கியமான 10 இயர்ஸாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் 4 ஸ்டேட்ஸில் இருக்கோம். ஸோ சத்யாவோட விஷன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ப்ரெசன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு எய்ம் இருக்குது. சூப்பர். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குமே பக்கத்து ஸ்டேட்டில் இல்லதில்லை, அதேமாதிரி சென்னையில் உள்ளமே கீழே மதுரையில் உள்ளதில்லை, எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சேஞ்ச் தான் பெர்மனன்ட். ஸோ எங்கே எதுவுமே சேஞ்ச் தேவைப்படுதோ நாங்கள் அதை ஓப்பனாக இருக்கும். இப்போ இந்த ஊரில் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ இந்த ஊரில் ஏதாட்டும் ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சுன்னா வி ஆர் ரெடி டு அக்செப்ட் அண்ட் சேஞ்ச் இட். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எங்கள் எய்ம் வந்து இந்தியா ஃபுல்லாக கடை போடணும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ நாங்கள் அதை எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஓப்பனாகவும் ரெடியாகவும் இருக்கும். சூப்பர். எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் கோலிவுட் படங்கள்லாம் இப்போ பேன் இண்டியாவுக்கு பிளான் பண்ணுறாங்களோ, ஸோ நம்மளோட பிராண்டும் பேன் இண்டியாவுக்கு போகணும் அப்படின்றதுல நிச்சயமாக சத்யா பேன் இண்டியா அளவில் இந்திய மக்கள் அத்தனை பேருடைய வீட்டுக்கும் இந்த மகிழ்ச்சியை பரப்பணுன்ற அந்த மிஷனோட பெரிய சக்ஸஸ் பெறதுக்கு வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ இப்போது ஒரு சில ஃபோட்டோஸ் பார்ப்போம். இந்த ஃபோட்டோஸை பார்க்கும் பொழுது உங்களுக்கு டக்குன்னு அவங்கள பற்றி தோன்ற விஷயங்களை நம்ம பேசலாம். எஸ், சத்யா பிராண்ட் இதனுடைய ஆட் நான் ஃபஸ்ட்டே அதான் பேசினேன். இதுதான் முதல் ஆட், நம்ம சத்யாவினுடைய ஃபஸ்ட்டு ஆட் இது. ஸோ இந்த ஆட்ஸு அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி நீங்கள் வளர்ந்து வரப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் நிறைய கமர்ஷியல்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி முடிவு பண்ணுறீங்க? ஒரு ஆட் எப்படி பண்ணுறோம்? எங்கள் ஆடில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எல்லாருமே மகிழ்ச்சியாக ஹாப்பினஸோடு தான் இருப்பாங்க. ஸோ எங்கள் டேக்லைன் அதான். ஸோ வெட்டிங் ஹாப்பினஸ். சத்யான்ற பேருக்கு ஏதாவது காரணம்? அப்படி சத்யா நாங்கள் எப்போவுமே சத்தியம், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதுவே ஸோ அந்த உண்மை நேர்மை நம்பிக்கை தான் நம்மளோட. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த ஃபோட்டோ. எஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. எங்கள் ஃபவுண்டர் எங்கள் தாத்தா. ஸோ எங்கள் தாத்தா இஸ் அ பிக் விஷனரி ஆக்சுவலாக. ஏன்னா 1983 கடை ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்கள் தாத்தா சொன்னது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மாதிரி தான் எங்கள் தாத்தா சொன்னாங்க ஆக்சுவலாக. அப்போவுமே இப்போ நம்மள்ட்ட இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது, நிறையா ட்ராவல் பண்ணுறோம், நிறைய பீப்புளை மீட் பண்ணுறோம், ஐடியா ஷேர் பண்ண முடியுது. அப்போ எதுவுமே இல்லாத போதே எங்கள் தாத்தா வந்து 1983 நான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கணும் எங்கள் தாத்தா ஆசைப்பட்டாங்க. அந்த விஷன் தான் எங்களை கைட் பண்ணுது நான் நம்புறேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் விஷனரி ஃபவுண்டர். வேறு லெவல். ஸோ இந்த அப்போல்லாம் வந்து கடல் கடந்து வணிகம் அப்படின்றது வந்து 83 தூத்துக்குடியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் யோசிச்சிருக்காரு, விசேஷ் பண்ணியிருக்காரு. அவர் இந்தந்த விஷயங்கள் பண்ணி வச்சது எங்களுக்கு இப்போ பிராண்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அது பயன்படுது அப்படின்னு ஏதாவது அவங்க போட்ட எப்படி சொல்ல விதை தான் நாங்கள் எல்லாமே சிம்பிளாக சொல்ல போகிறோம். ஆனால் விதை அவர் போட்டது அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த ஃபோட்டோ. எஸ். அது தம்பி, அப்பா, நான். இது என்னோடய வெட்டிங் ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ தம்பி வந்து இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் முடிஞ்சு. ஸோ அவர் எக்ஸ்க்ளூசிவ் மொபைல் ஸ்டோர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காப்புல. அப்பாவை தான் எங்கள் 2 பேர்த்தையும் எப்படி சொல்ல எல்லா சுச்சுவேஷன்லேயும் மோட்டிவேட் பண்ணி எங்களை குரூம் பண்ணது அப்பா தான். நாங்கள் என்னவா இருக்கோம் இந்த ரீசன் காரணம் எங்கள் அப்பா தான். அப்பாவை பற்றி பேசும்போது நிறைய பேர் சொல்கிறது அவர் வந்து ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். புதுசாக ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் கேட்டு வந்தாலும், புதுசாக ஒரு டீலர் வந்தாலும், இல்லை புதுசாக மீடியாவிலேருந்து யாரோ ஒருத்தர் அப்ரோச் பண்ணால் கூட அவ்வளோ சந்தோஷமாக உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு இது பண்ணுவார். ஸோ அப்படி உங்களுக்கு சொல்லியிருக்காரா இதெல்லாம் நம்ம பண்ணணும்? அப்பா நான் படித்தது எல்லாமே எங்கள் அப்பா கிட்ட தான். லைஃப்லனாலும் சரி, பிஸ்னஸ்லனாலும் சரி. சூப்பர். அவர் தான் உண்மையான காலேஜ் நீங்கள் படித்த காலேஜ். கண்டிப்பாக உண்மை தான். அப்பா எப்போவுமே டவுன் டு எர்த்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க யார்கிட்டனாலும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ கஸ்டமராக இருக்கலாம், இல்லை ஸ்டாஃபாக இருக்கலாம். நான் எப்போவுமே டவுன் டு ஹம்பிளாக இருக்கணும், டவுன் டு எர்த்தாக இருக்கணும்.
அடுத்து எல்லாத்துக்குமே உண்மையாக இருக்கணும், யாருக்கும் கெட்டது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது. ஸோ இவங்களை இப்படி ஹேண்டில் பண்ணி எங்கள் அப்பா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற டைப் கிடையாது. ஓகே, இதுக்குள்ளே நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இதெல்லாம் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், அவுட்லைன் கொடுத்துருவோம். அப்பாவுக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணிட்டு அடுத்த போட்டோப்பா. உங்களுக்கு வந்து டிரைவ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ லாங் டிரைவ் போகிறது தான் உங்களுக்கு அதுதான் உங்களோட? ஆமாம், அதான் கேட்டேன். ஓகே, எதனால டிரைவ்? ஆஃபீஸ் முடிஞ்சு வீடு முடிஞ்சு ஆஃபீஸ், சண்டே மார்னிங் வண்டி எடுத்து டிரைவ் போகும். ஸோ மார்னிங் டிரைவ் போய் ஜஸ்ட் சிப் ஆஃப் காஃபி இப்படி பாட்டு கேட்டு அப்படி வண்டி விட்டு வந்தேன். ஸோ ரொம்ப மோர் இன்டூ கார்ஸ். நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் வச்சுருக்கீங்க, ஃபெராரி அண்ட் ரோல்ஸ் சார், ரெண்டுமே என்னோட ஃபேவரட். இதுதான் உங்களோட ட்ரீம் கார்ஸ்? ஆமாம், எஸ், ட்ரீம் கார்ஸ். அதுக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், ஒரு டார்கெட் ஒன்று. அது என்ன டார்கெட்? ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், டார்கெட் முடிஞ்சோடனே கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணப்போ நான் அந்த வண்டி வாங்கணும்னு சொல்லி என்னோட கேபினில் இதை ஒட்டி வச்சுருக்கேன். இதே அடுத்து அந்த உணர்வு முதல் முறையாக ஒரு ஜோனல் ஹெட் அப்படின்ற பதவியோட உங்களை போய் உட்கார வச்சா அந்த உணர்வு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதே டைமில் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா எடுத்தோடனே ஜோனல் ஹெட்னு கொடுக்காங்க, நம்ம ஒரு 2 years ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா உடனே நம்ம ஒரு செட்டப்பில் இருக்க ஆர்கனைசேஷன் உடனே போய் அப்படி இப்படிலாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது, எல்லா கூடயும் மிங்கிள் ஆகணும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக எனக்கு அங்கேருந்தே என் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரொம்ப முக்கியமான இது அது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய கற்றுக்க முடிஞ்சிச்சு, நிறைய பேர் நிறைய விதமாக கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த லெசன்ஸோடு தான் திருப்பி நான் 2019 மொபைல் என்ட்ரு ஆகும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கஸ்டமர் கூட ஒரு கெட் டுகெதருமே, ஸோ அது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணோம். அது எங்களுக்கு சேல் மட்டும் இல்லை, ரொம்ப நல்ல ஃபீட்பேக்கும் கிடச்சி. இந்த ரிவ்யூஸ் பார்க்குறதுல எதை பார்க்கலாம் பார்க்கக்கூடாது, எப்படி அதோட நம்பகத்தன்மை எப்படி நமக்கு கிளாரிட்டிலாம் நியரஸ்ட் ஒரு சத்யசோக் விசிட் சொல்லுங்கள், அங்கே கிளாரிட்டி கொடுப்போம். அப்படி வாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக நினச்சிக்கிறேன். எங்களுடைய பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸ் எதுவும் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு இருக்கிற ப்ராஃபிட்டில் எங்களுக்கும் ஒரு சம் அமௌண்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு அன்னை ஸ்பாட்லேயே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஓனர்.